எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக என்று போற்றினோம். அப்படின்னா அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நபித்தோழர்கள், தோழியர்கள் மீதும், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றி தூய மார்க்கத்தில் மரணித்திருக்கிறார்களோ அவர்கள் மீதும், மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற என் மீதும் மீதும் மறுமை வரைக்கும் உண்டாகட்டுமாக இந்த வேண்டிக் பின்னால் நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தகுதியானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை மாத்திரம் பதியும், நபிகளால் காட்டித்தராத வழிமுறைகள் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளும் வழிகேடுகள் ஒன்றும் இஸ்லாமிய சமுதாயத்தை நபிகளுக்கு விதித்தல் என்ற செய்தி இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தியமாக அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய வேலைகளை ஈமான் உறவுகளை சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு தௌபா, இஸ்திக்ஃபார் சம்பந்தமான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்திக்ஃபார் சம்பந்தமாக நாங்கள் ஏன் பார்க்கிறோம் என்று கேட்டால், இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவரும் யோசிக்கக்கூடிய ஊகிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு தவறுகள் சர்வசாதாரணமாக அல்லது பாவங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கிற விதங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நாங்களாக எங்கள் உள்ளங்கள் சொல்லிக் கொடுக்கிறது, இது இப்படி நடக்க வேண்டுமா, நடந்திருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு உள்ளம் என்ன செய்கிறது, நமக்கு வித்தியாசமான உணர்வுகளை கொண்டு தருகிறது. அப்போ இந்த வித்தியாசமான இந்த உணர்வுகளை தருகிற இந்த விஷயத்தில் நாங்களாக பார்க்கிறோம், இப்படியான தவறுகள் நபித்தோழர்கள் தோழிகள் மத்தியில் சர்வசாதாரணமாக இருக்கு. நபித்தோழர்கள் தோழிகள் மத்தியில் சில தவறுகள் சர்வசாதாரணமாக நடந்தது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இந்த போதை வஸ்தை வந்து ஹலால் ஆகியிருந்தாங்க. ஹலால் தான் ஏற்கனவே பாவனையில் இருந்துச்சு. சஹாபாக்கள் தொடராக அணிச்சுவாங்க, விரல் கணக்கு வச்சு குடிப்பாரு. நம்ம வந்துட்டு நம்ம நாட்களை பார்க்குறோம், காலையில் வேலை செஞ்சு போயிட்டு ஒரு 10 மணிக்கு அடிச்சிங்கன்னா அந்த பாலத்துக்கு வந்து குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா வீடுகளில் அது குழம்பு உரங்கள் வந்து படிக்கிறத பார்க்கும். அப்போ இப்படியான இந்த சாரார்கள் மத்தியில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், அவங்க எல்லா நேரமும் குடிப்பாங்க, எல்லா நேரமும் குடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் இல்லை, தொழுகையிலும் குடிபோதில் தொழில் இருப்பார், தக்பீர் கட்டி தொழுது கொண்டு இருப்பார்கள், ஆனால் குடிச்சு போதில் இருப்பார். அப்போ அல்லாஹ் தஆலா பிறகு அவனோட நடந்த ஒரு சின்ன தவறான தொழுகைக்கு மட்டும் குடிக்காதீங்கன்னு நான் தடை விட்டான். தொழுகைக்கு மட்டும் நீங்கள் இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு நல்லா தடையை விடுத்துட்டு, பிறகு அந்த நபித்தோழர்கள் மத்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் சில எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது இல்லாமல் போனால் என்ன, இது இப்படி நடக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்களாக ஊகிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட உள்ளத்தில் இது தோணுச்சு, இது தவறு, இது செய்யக்கூடாது, இது பாவமான காரியமாச்சு என்ன செஞ்சு அவனோட உள்ளங்கள் அது வித்தியாசமான உணர்வை கொண்டு வந்துச்சு. அப்போ அந்த உணர்வை கொண்டு வர நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு கேட்டால், அந்த தடையை முழுமையாக சொன்னான், தொழுகைக்கு மட்டும் குடிக்காதீங்கன்னா. அதுக்கு பிறகு நல்லா சொன்னான், இந்த போதை வசத்தில் அவனோட உள்ளத்தில் தடை வந்தால் நல்லவே நினைக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது உங்களுக்கு அதிகமான பாதிப்பை தருகிறது, நலவு கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இதோட உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்ன தடை விதிக்கிறான். அப்போ இப்படி தடை விதிச்சதுக்கான காரணம் என்ன கேட்டால், அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்தை அந்த அளவுக்கு புரிந்திருந்தார்கள். அப்போ இஸ்லாத்தை அந்த அளவுக்கு புரிந்திருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க கேட்டால், அந்த வாழ்க்கை நடிப்பில் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ அந்த ஆசை உள்ளத்தில் வருகிற பொழுதும் தானாக நாங்கள் செய்கிற சில செய்திகள் தவறாகவே நமக்கு விளங்கும். ஒரு சிலருக்கு சரியாக இருக்கும், இன்னொரு சாதாருக்கு தவறாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போது நம்ம நடையிலே பார்க்குறோம், எனக்கு என்ன சரிபடலை அப்படின்னு தவறுன்னு சொல்றதில்ல, சரின்னு சொல்றதில்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனால் அது நம்மளோட உள்ளம் சொல்லும், அது தவறுதான் அப்படின்னு சொல்லும். அப்போ இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு பாவம் என்கிற உணர்த்துக்கிற தருணங்களாக இருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் சில தவறுகளை மக்கள் உணர்கிற பொழுது இது இப்படி வந்தால் நல்லவே யோசிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தடையை முழுமையாக மக்களே யோசிக்கிறாங்க. அப்போ உள்ளமே அவரோட உள்ளம் ஏற்றுக்கொண்ட மனப்பாங்க இருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் தடையை விதித்துக்கிறோம். அதுக்கு பிறகு அவர்கள் அந்த பாவத்தை செய்தால் அதுக்குரிய தண்டனைகளும் இஸ்திக்ஃபார்களையும் எல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ அதே போல தான் இன்றைக்கி நம்மளோட காலத்தில் பார்க்குறோம், நபிகளால் முழுமையாக முடிஞ்சது, நபிகளாருடைய வருகை முற்றுப்பெற்றாச்சு. அப்போ இருக்கிற இந்த மார்க்கத்தில் இருக்கிற செய்திகளை பின்பற்றி அந்த அடிப்படையில் வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் அந்த அடிப்படையில் வாழுகிற போது அது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கும். அப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கை 100க்கு 100% யாரும் அடிப்படையாக வாழ்வதில்லை. நான் உட்பட நீங்களும் தான் முழுமையாக யாரும் நினைச்சதில்லை. 100க்கு 100% வந்து யாரும் நினைச்சதில்லை. நான் இப்படித்தான் இருப்பேன் இருக்க இயலாது. அப்படி நான் நினைத்தாலும் நீங்கள் நினைத்தாலும் மலக்கா போயிடும். நான் ஆண் மலக்கு, நீங்கள் பெண் மலக்கா மாறிடுவீங்க. மலக்குமார்கள் எல்லோரும் போயிடும். அவர்கள் தான் தவறு செய்ய மாட்டார்கள். சுஜூது செய்யண்டால் அவங்க சுஜூதுல விழுந்தாங்கன்னா அல்லாஹ் எழுப்புன்னு சொல்ற வரைக்கும் அது 1000 வருஷம் போனாலும் அந்த சுஜூது தான் அப்படியே இருப்பார். ருக்கூல இருங்கன்னா அவங்க ருக்கூல இருப்பார். அவங்க திரும்ப நிலைக்கிற அவங்க தூணும் போது கழுத்துணும் போதெல்லாம் இல்லை.
அல்லாஹ் எத்தனை வருஷம் கழிச்சு எழுப்ப சொன்னாலும் அவங்க அது வரைக்கும் அந்த ரூபா இருப்பார். அதான் வழக்கமாக. அப்ப நம்ம அப்படி கிடையாது. அல்லாஹ் நம்மள என்ன செய்யல, அப்படி படைக்கல. அல்லாஹ் தலை படைக்கிறாங்க. சில விஷயங்களை கேட்கும்போது மடியோ நல்ல காலம் அல்ல நான் பார்த்து சொல்லலான்றோம். சில விஷயங்கள் என்ன விஷயம் இதெல்லாம் மதம் பற்றி காஞ்சி போயிடும். அப்ப சில விஷயங்களை தவறாக உணர்கிறோம், சில விஷயங்கள் பாவம் இல்லாம உணர்கிறோம். அப்ப இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் தன் விளக்கம் கொடுக்குறாங்க. தன்னளவுல சில விளக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது நபிகளாருடைய லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர. அல்லாஹ் தஆலா 48வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்றான், நபியே நாங்கள் உங்களோட முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் நாங்கள் மன்னிச்சு விட்டோம். நபிக்கெல்லாம் சொல்றது என்ன, நீங்க செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சாச்சு, செய்ய போகிற பாவங்களையும் நாங்கள் மன்னிச்சு இப்பவே மன்னிச்சாச்சு, உங்க மேல எந்த குற்றமுமே நான் பிடிக்க மாட்டேன் அல்ல டிக்ளேர் பண்றோம். நபி என்ன செஞ்சாலும் அதை என்ன செய்ய மாட்டார், தண்டிக்க மாட்டார், மறுமை நல்ல குற்றம் பிடிக்கவே மாட்டார். இது நபிக்கு மட்டும் கொடுக்குற ஸ்பெஷல். அப்ப அல்லாஹ் இப்படி கொடுக்குற அல்லாஹ் தஆலா இந்த நபிகளுடைய வாழ்க்கையை நமக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்ற செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸரு மின் 70 மர்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 70க்கு மேற்பட்ட முறைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி சொல்றேன். அல்லாஹ்கிட்ட 70 தடவைக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்களாம், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிரு. யார் கேட்கிறா? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், அவருடைய பாவத்தை மன்னிச்சாச்சுன்றான். அவர் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் கணக்கே எடுக்க மாட்டான், அவர் தௌபா கேட்க தேவை கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் இப்படி இஸ்திக்ஃபார் செய்கிறேன். இது போல நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. இது புகாரில 6307 ஹதீஸா பார்க்கலாம். அதே போல முஸ்லீம்ல 5234 ஹதீஸாக, அதே போல வந்துட்டு முஸ்லீம்ல 4871 ஹதீஸாக பார்க்கலாம். இந்த 3 ஹதீஸ்களும் என்ன சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 விடுத்தத்துக்கு மேல அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் 70 வாட்டியில் ஒரு செய்தியிலே 100 தடவைக்கு மேலே இன்னொரு வாட்டி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் எந்த அளவு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் இதில் உட்கார்ந்து இருந்தீங்க இல்லையா, உட்கார்ந்த நேரத்தில் என்னத்தை பற்றி நம்ம கதைச்சோம். நீங்கள் உங்களோட மனசை யோசிங்க. நான் பள்ளிகளை வந்திருக்கிறேன், நான் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேனா, அல்லது நீங்கள் இன்னைக்கு ஜும்மா சொல்றீங்களா, ஜும்மா பயானை கேட்டீங்களா, அல்லது இன்னைக்கு ஜும்மாவில் என்ன பயன் உங்களுக்கு கிடைச்சது, இன்னைக்கு நாளில் நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்கன்னு கேட்டோமா, உங்களோட வீட்டில் என்ன காரி என்ன பிரச்சனை சீக்கிரம் விசாரிச்சோமா, அவங்க வரல இவங்க வரல வராதவங்களை பற்றி யோசிச்சோமா, யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மட அந்த கொஞ்சம் குறுகிய நேரம் நமக்கு கிடைக்குமாக இருந்தால் வராத ஒரு ஆளை பத்தி நம்ம கவலைப்படுறது, வந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், பக்கத்து வீட்டால் வரல, சொன்னன் வரல அப்படின்னு சொன்னன் வரல, அது ஒரு கவலை தான். ஆனால் அது கூடாது. நம்ம அவங்கள பத்தி கவலைப்படுற நிறைய பேர் நம்மள அவங்க அந்த தாத்தா அவங்க பெரியம்மா வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க இவ்வளவு சொல்லி வரலையே அப்படின்னு கவலைப்படுறது. அந்த கவலை இஸ்லாத்துல கூடாது. அது ஒரு புறம், அது கோல் சொல்றது குற்றம் உயர் தண்டனைக்கு உயர். அப்போ ஒரு ஆளை பத்தி நம்ம நல்லெண்ணம் வைக்கிறோம் அடிப்படையில் அவங்க வரலன்னு குறை சொல்லுவது. பாருங்க இவ்வளவு சொல்லி வரலையே, அப்ப பிடிவாதமா வரலன்னு அர்த்தம். அது சொல்லி கூட வரமாட்டேங்கிறாங்கன்னு மற்றவங்க சொல்றது. அப்ப நம்ம கவலைப்படுகிறோம் என்கிற வட்டாரத்துல அவங்கள பத்தி தெரியாமலே குறை சொல்லிடுறோம். அப்ப இப்படியெல்லாம் நம்ம நாளுக்கு நாள் நிறைய சொல்றோம். சிலங்க கவலைப்படுறது கூட, எப்படி பாருங்களேன் அந்த புள்ள நல்லா படித்த புள்ள இப்படி போயிட்டு யார்கிட்ட சொல்றது, அந்த பிள்ளைகிட்ட அல்ல, அந்த பிள்ளைய தாய்கிட்ட அல்ல, வேற ஒரு இடத்துல சொல்றது. அந்த பக்கத்து ஒரு நசரியாவா நல்ல பிள்ளை, ஓ நல்ல பிள்ளை தான் அப்படி செய்ய பாப்பா அம்மா சொல்லிட்டான் அப்படின்றது. அந்த பிள்ளைய குறைய தூக்கி அப்படியே விடுறது. ஆனால் கவலையில சொல்றது. இது இஸ்லாத்துல தடை. இது ஒரு கோல் பேசுறது, அவனோட குறைய சொல்றது. நீங்க அவங்கள பத்தி நலவுதான் மற்றவங்க சொன்னாலும் அது குறைதான். அப்ப இப்படி நம்ம சர்வசாதாரணமாக சில விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். அப்ப இது சம்பந்தமாக நாங்க எந்த அளவுக்கு தௌபா செய்யணும் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதரே பாவங்களை மன்னிக்கப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு பேணுதலாக இருந்தாங்க. அப்ப அந்த நபிகளால் சொல்றாங்க, நானே 100 விடுத்தத்துக்கு மேல தௌபா செய்கிறேன் சொன்னால் அந்த எச்சரிக்கை அந்த செய்தி என்னது ஒத்துக்கிட்டால், நான் பாவம் மன்னிக்கப்பட்ட என்னால் 100 தடவை நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அதை விட அதிகரித்துக் கொள்ளுங்கள், அதை விட அதிகமாக நான்
கேட்க வேண்டும் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார் சொல்கிறார். அப்ப அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற இந்த துஆவை அல்லாஹ்கிட்ட பிழை பொறுக்கிற செய்தியை பொறுத்த வரைக்கும் அது எல்லா நேரங்களையும் நம்ம ஓதலாம். அதுக்கான நேர வரையறை கிடையாது. சமைச்சிட்டு இருக்கோம், சட்டியில பட்டியா போட்டா இப்போ படிச்சா சொல்லிட்டே இருக்கலாம். இஸ்திக்பாருக்கான நேர வரையறை கிடையாது. இந்த நேரத்தில் தான் துஆ கேட்கணும் மட்டும் கிடையாது. நமக்கு எப்பவெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரங்களில் நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாம்? இஸ்திக்பார் கேட்டுக்கொள்ளலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கேட்டால், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி மேதமர்ரா. மக்களுக்கு சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே மக்களே, நான் அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க தேடுகிறேன், தௌபா கேட்கிறேன், மேதமர்ரா, ஒரு நாளைக்கு நான் 100 விடுதலை கேட்கிறேன், நீங்களும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வரையறையை தாண்ட தேவையில்லை. நம்மள யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 முறை சொல்றாங்க? கை தூக்கலாம். நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 விடுத்தம் காலையில் எழுதினோடனே காலை மாலை அவராத ஓதின பிறகு சுபஹுக்கு பிறகு இப்படி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்க. சுபஹோ ஏதோ ஒரு நேரம் ஒரு நாள், இந்த நாள் தான் ஒரு 100 தடவை சும்மா அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்க. கை தூக்கும் குறைவுதானே? நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. அதுக்காக நேரம் கொடுக்கிறதும் இல்லை நம்ம. அப்ப நம்ம என்ன செய்யணும் என்றால், இந்த செய்திகள் தான் நம்ம வாழ்க்கையை எடுக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில பெருசா யோசிக்க தேவையில்லை. நமக்கு இந்த எட்டாத கனி குளிக்கும்னு சொல்வார்களே, எட்டாத கனி குளிக்கும். அதே மாதிரி நம்ம யோசிக்கிறவங்க பெருசா செஞ்சு சொர்க்கம் போகணும்னு யோசிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா காட்டல. சின்ன விஷயமா இருந்தாலும் அதனூடாக இலகுவாக சொர்க்கம் போகணும், அதனூடாக இலகுவாக சொர்க்கம் முடியும். அப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நான் மக்களே, நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்த தௌபா கேட்கிறேன், நீங்க கேட்டுக்கொள்ளுங்க அதிகமாக. அப்ப நம்ம எல்லா சந்தர்ப்பங்களும் ரசூலுல்லாஹ் துஆவை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துஆவை எப்படி ஓதணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை விட அதிகரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது 2 வார்த்தைகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்கிற இந்த வாசகத்தை நீ சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யார் என்னிடத்துல தௌபா கேட்கிறார்களோ, பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், அவனோட பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதே போல அல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்றான், வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். அல்லாஹ் நபி சொல்றான், நபியே நீங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம். நபியை நாம் உங்களை அனுப்பி இருக்கிறோம், அந்த அனுப்புவதூடாக அவங்க நேர்வழி அடைவார்கள். அதுக்குள்ள நாங்கள் அவசரப்பட்டு அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம். ஏனென்றால் நீங்க சொல்றதை வச்சு அவர்கள் தௌபா செய்து கொள்வார்கள், தன்னுடைய பாவத்தில் அவர்கள் மீண்டு கொள்வார்கள். வமா கான அல்லாஹு முஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் தன் குறைகளை அல்லாஹ்விடம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். வேதனை செய்வனாக அல்லாஹ் கிடையாது. அப்ப இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 8வது அத்தியாயம் 33 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? நபி ஒரு ஆளை அனுப்பி நபியால அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கும் போது அல்லாஹ் யாரும் வேதனை செய்ய மாட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் வந்த காலப்பகுதியில் அல்லாஹ் யாரையும் அழிச்சானா? ரசூலுல்லாஹ் வேற நபிமார காலத்தை எடுத்து பாருங்க, எல்லா நபிமார்களும் இருக்கும்போது அல்லாஹ் அழிக்கல. ஆரம்ப காலத்தில் பாருங்க, தாவத் பிரச்சாரம் செஞ்சு கொண்டு போவார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சது கிடையாது. எங்கேயும் ஒரு வரலாறு பார்க்க முடியும், இந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அழிக்கல. அல்லாஹ் எப்ப அழிக்கிறான்? அந்த சமுதாயம் எப்போது அந்த நபியினுடைய வார்த்தையை புறந்தள்ளி, அந்த நபியை புறக்கணித்து, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை புறக்கணித்து அகங்காரம் கொண்டு நடக்கிறார்களோ அப்போது அல்லாஹ் சொல்வான், உங்களோடு இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களை நீங்கள் ஓரமாக்கிக் கொள்ளுங்க, நீங்க வேற இடம் போங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அகங்காரம் ஆக்ரோஷம் தன்னடிப்படையில் வாழ ஆரம்பித்தார்களோ அவங்களை பிடிச்சி ஒரே அடியாக அழைச்சி விட்டுருவான். அப்ப இதுதான் அல்லாஹ் செய்கிற செய்தியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க யாரையும் நபியோடு இருக்கும்போது அழிக்க மாட்டோம். அப்படின்னா நபியின்னு அழிக்க வராதுன்னு அர்த்தம் அல்ல, நபியுடைய கொள்கையை ஏற்றவர்களே அல்லாஹ் அழிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதே போல அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஊர் ஒரு கிராமத்தை பாவம் செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு அவங்க கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு அதாவே கொடுக்க மாட்டான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடாக அல்லாஹ் செய்கிறான், நமக்கு சொல்லித் தருகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். இதெல்லாம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? மறுமை நாள் என்று நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய விசாரணை நாள் ஒன்று எனக்கு தெரியும். அந்த விசாரணை நாள் உலகத்தில் உள்ள 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள். 1000 மாதம் உலகத்தில் அங்க ஒரு நாள். அப்ப இந்திய 1000 மாசம் தான் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தூரம் இல்லை. அப்ப நம்ம சாதாரணமா 1000 மாதங்களை விட சிறந்த ஒன்றுனா யோசிக்கிறேன் 83 வரும். இது 1000 மாதங்கள்
கடக்கிற பொழுது அத்துணை ஆண்டுகள் தாண்டியும் அந்த இடத்திலே நிற்கிறோம் என்றால் அப்ப 83 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் ஒரு இடத்துல நிற்க போறோம். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்காத வரைக்கும் நம்மளால அசைய முடியாது. நமக்கு உதவுவர்களும் யாரும் கிடையாது. அப்ப நமக்கு அந்த மறுமை நாளில் உதவிகரமாக எது வரப்போகுதுன்னு கேட்டால், நாம இந்த உலகத்துல நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் கேட்கிறேன் செய்வாரு. யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல தெரிந்தோ தெரியாமல் நானும் தவறு செய்வேன், நீங்களும் தவறு செய்வீர்கள். அந்த தவறுக்காக கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ் இந்த தவறை மன்னிச்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறமாக இருந்தால் அல்லாஹ் அதை மறுமை நாளில் அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான்ங்கிற செய்தி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அதே போல பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 10வது 12வது வசனத்துல அல்லாஹ் சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறான். நம்ம சில காலங்களில் யோசிப்போம், மழையே வராதா? நம்ம யோசிக்கிறோமா இல்லை? கடுமையான மழை, வெயில் அடிக்கும், யோசிப்போம் மழை வந்தா நல்லா இருக்குமே. இப்ப இந்த 2 கிழமைகளை பாருங்க, மழை இல்லாத ஊர்ல நிறைய பேருடைய வார்த்தை மழை பெஞ்சா லேசா வந்தா போதும், மழை லேசா மழை வந்தா போதும், இந்த மாடுகளுக்காக தண்ணி வேண்டா போதும் கதைப்போம். அப்ப இப்படி எல்லாம் நம்ம கதைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுகிறான். உங்களுடைய ரப்பை நீங்கள் ரப்பிடம் இஸ்திக்பார் தேடுங்கள். உங்களோட ரப்பு கிட்ட நீங்க இஸ்திக்பார் தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அந்த ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கிறவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அவன் தொடர்ச்சியாக உங்கள் மீது மழையை அனுப்புவான் என்றார். அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்ம அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளோட நெருக்கமாக இருக்கும். அப்ப நம்ம எதிர்பார்ப்பது அல்லாஹ் தருவான் என்பது அர்த்தம். நம்ம கஷ்டப்படுறோம், யா அல்லாஹ் நாங்க எப்படி தவறு செஞ்சிட்டோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு, எங்களை தேவைகளை நிறைவேற்றி அல்லாஹ்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தராமல் இருப்பது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? தொடர்ச்சியாக அல்லாஹ் மலைகளை தருகிறான். வயம்திதிக்கும் பி அம்பாலின் வபனின், அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு செல்வத்தை தருகிறான், குழந்தைகளை தருகிறான். வயஜஅல் லகும் ஜன்னா, அதே போல உங்களுக்கு தோட்டத்துறவுகளை அல்லாஹ் உருவாக்குகிறான். வயஜஅல் லகும் அன்ஹாரா, இன்னும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நதிகளை அல்லாஹ் உருவாக்குகிறான். என்றால் தண்ணி பிரச்சனை அல்லாஹ் தீர்க்கிறான் அர்த்தம். அப்ப ஒரு சமுதாயம் எப்போது அல்லாஹ்விடம் கையேந்த புறக்கணிக்கிறார்களோ, எப்போது ஒரு சமுதாயம் அல்லாஹ்விடம் தன் தவறை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய தவறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீர் விநியோகத்தை தடை செய்வான். அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை உண்டாகும், அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் உருவாகும், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் குறைவாக உண்டாகும், சோதனைகளாக மாறும், அவர்கள் கடினப்படுவார்கள். அப்ப யாரெல்லாம் தன்னுடைய தவறு செய்து உணர்ந்து அல்லாஹ்வுடன் தௌபாவின் பக்கம் நெருங்குகிறார்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற நியமத்துகளை பாருங்க. அல்லாஹ் தொடர்ந்து மழையை கொடுக்கிறான், ஒன்று. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கிறான், மூன்றாவது குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், நாலாவது தோட்டத்தரவுகளை அல்லாஹ் வழங்குகிறான், அஞ்சாவது அவர் நதிகளை அல்லாஹ் வழங்குகிறான். அவன் யோசிச்சு பாருங்க, நமக்கு எது தெரிவது கிடைக்குதா இல்லையா? அல்லாஹ் கிட்ட தௌபா மட்டும் கேட்டால் போதும், அல்லாஹ் நமக்கு மழையை தந்து மழையாக செழிப்பை உண்டாக்கி அதனூடாக அல்லாஹ் பொருளாதாரம், அது கால்நடையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பொருளாதாரம் கிடைக்கும். பிள்ளைகளை அல்லாஹ் ஆரோக்கியமாக தருகிறான் என்றால் அந்த பிள்ளைகள் சாலிகான குழந்தைகளாக இருக்கும். இது எல்லாத்தையும் அல்லாஹ் எங்க கொண்டு இணைக்கிறான்னு கேட்டால் அல்லாஹ்வோடு தொடர்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வோட நானும் நீங்களும் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ் நான் செய்து விட்டேன். மனிதன் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நான் பலகீனமாக தான் படைச்சிருக்கிறேன். அப்ப யாருமே தவறு செய்ய மாட்டாங்கன்னு இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம். ஒரு ஆள் சொல்ல கேட்பாங்க, யாருமே நாங்கள் அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்களோட வரலாறு பார்த்தா அளவு மீறி தப்பு செஞ்சிருப்பாங்க. சில குறை கணிக்கிற ஆக்களை நீங்க தேடி பாருங்க, சில குறை தேடக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் தவறாக கதைக்கிற நேரத்தில் அவங்களோட வரலாறு எடுத்து பாருங்களேன். அவங்களோட சின்ன வயசு பருவங்கள், அவங்களோட அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி காலப்பகுதிகள், இந்த வயசு இந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களை விட அந்த காலத்தில் பெரிய கூத்து காட்டியிருப்பாங்க. இன்றைக்கு டெக்னாலஜி மட்டும்தான், அன்றைக்கு எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் பாருங்க அவங்களோட பாட்டை தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்தந்த காலங்கள் ஒவ்வொருத்தர் வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஏதோ தவறு செய்திருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில். அப்போ அந்த தவறுகள் எல்லாம் ஒரு சமுதாயம் மறைச்சி இன்னொரு சமுதாயத்தின் குறையை தூக்கி பிடிக்கிறது. அப்ப இது என்ன செய்கிறது? இஸ்லாம் ஒரு தவறாக சொல்லி காட்டுகிறது, இதெல்லாம் அப்படி பேசாதீங்க, அந்தந்த தவறை அவங்க பார்த்துக்கொள்ளணும். அப்ப யாருடைய குறையை நீங்க தூக்கி பிடிக்க கூடாது. அப்ப அது எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் என்ன கேட்டா, நீங்க அல்லாஹ்கிட்ட தௌபா செய்ய வேண்டும். நான் தவறு செஞ்சுட்டேன்னா அல்லாஹ்கிட்ட நான் கேட்கணும். எந்த தவறை நீங்க மத்தாக்களை சொல்றதல்ல, உங்களோட தவறை பேச்சு உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிரபலியமான, உங்களுக்கு நம்பிக்கையான, உங்களை மதிக்கிற ஒரு ஆட்டை போய் சொல்றதல்ல. நம்மளோட சமுதாயத்தில் உள்ள மிக மோசமான ஒரு பண்பு என்ன கேட்டால், ஒரு 10 பேர் நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம் வைங்க, அந்த குடும்பத்துல ஒரு சிலர் நல்லா மதிப்பாங்க. இவர் சொன்னா 10 குடும்பமும் கேட்கும். இந்த ஊர்ல
ஒரு பெரிய ஒரு ஆஜியார் இருக்காங்க, பெரிய ஒரு நல்ல ஒரு ஆள் இருக்கார். அந்த நல்ல ஒரு ஆள் சொன்னா இந்த ஊரே கேட்குறீங்க. இப்ப அவரை பத்தி அவர் தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்பார், அது யாரும் கண்டிருக்க மாட்டாங்க, அவருக்கு அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கும். இப்ப இந்த மனிதன் என்ன செய்வார்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா கிட்ட போயிட்டு அந்த மனிதன் போயிட்டு இவருக்கு மதிக்கத்தக்க ஒரு அளவில் பார்த்தீங்களா, அவரை பத்தி நீங்க தான் ஆளை தலைக்கு மேலே எதுக்கு வச்சிருக்கீங்க, ஆளை தலைக்கு மேலே எதுக்கு வச்சிருக்கீங்க, அவர் இப்படிப்பட்டார் அப்படிப்பட்டவர் செய்வார்கள். அவரோட குறைகளை போயிட்டு அப்படியே சொல்லுவார்கள். அவர் திருத்துறாரு இல்லை, பாருங்க இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறார், இவ்வளவு சொல்லியும் அவர் அந்த பாவத்திலிருந்து விடுபடுறாருல்ல, இப்படிதான் அவர் கலைக்கிறது. அவர் என்ன குடிக்கிறாரோ, அவர் குடிக்கிறாரோ, அவர் என்ன களவெடுக்கிறாரோ, இவர் என்ன அவர் ஒரே ஆக்களை பத்தி பேசுறது பழைய காலத்தான் என்ன, இவங்களே இன்னொரு ஆளை பத்தி கழுவிட்டு இன்னொருத்தன் கழுவின்னு சொல்றது. இதெல்லாம் எங்க அல்லாஹ் கொண்டு வரான்னு கேட்டால், நாம ஒரு தவறை காணுகிறோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டா உங்களோட கையால தடுங்க. கையால் தடுக்கணும். சின்ன பிள்ளைலாம் அடியை போடலாம், பெரியாக்கள் அடித்தா மாறி நமக்கு குடும்பத்தில் வளர்த்துட்டுவாங்க. அப்போ அங்கெல்லாம் போயிடக்கூடாது. அப்போ எங்க நம்மளை ஆதிக்கம் இருக்கும், நம்மளோட பிள்ளைகள் நம்ம கீழே இருக்கிறவங்கன்னா ஏன்னா தட்டிக்கிட்டு விட்டா பிள்ளை வலிக்கிட்டு கூடாது, போனு அரடி விட்டா அந்த பிள்ளை கையால் போயிடும். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையை ஆதிக்கம் செலுத்த முடியாத கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, ஊர்ல கொஞ்சம் பேர் அரைப்படிச்சாக்கள் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு பேரே வச்சிடுறேன் அரைப்படிச்ச கதைகள், அவங்கள திருத்தே முடியாது, மற்ற வாக்கில் போவாரு. அப்ப இந்த சமுதாயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வாயால இந்த கையால சொல்லி கேட்க மாட்டாங்க, போகும்போது நம்ம இருட்டில் போய் கலர் அடிச்சு விடுவாங்க. அப்ப அப்படியெல்லாம் இருக்கிறாரு. அப்ப இந்த நேரத்தில் மனுஷன் கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபைலம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, உங்களுக்கு அந்த தவறை நாவால தடுக்க, இந்த கையால தடுக்க முடியலன்னா ஃபபிலிசானிஹி, நாவால சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லணும்? தம்பிங்க வாங்க, ஏய் வா கூப்பிட்டு இதுக்கு பூரா செஞ்சாய் அப்படின்ட்டு அவன் இருக்கிறதால அடிச்சு கொண்டு போயிடுவான். அப்ப தம்பிங்க வாங்க, மகன் இங்க வாங்க, மகள் இங்க வாங்க, தங்கம் இங்க வாங்க, கூப்பிட்டு இது நீங்க செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் வார்னிங். அந்த பொடியை கூப்பிட்டே சொல்றது, தகவலை கூப்பிட்டு நீங்க இப்படி செய்யக்கூடாது, உடம்பா அவடி மரியாதையா இருக்கிறாங்கன்னு அவன்கிட்ட தன்மையை சொல்லி அவனை புகழ்ந்து விட்டுறோம். அந்த இடத்துல நீலாம் நல்ல பொடியனா இருந்தீங்க, நீ தான் மத்தாக்களை திருத்தணும்ட்டா அவன் யோசிப்பான், அடே நானே பெரிய இங்கிலீஷ் எனக்கிட்டே வந்து நான் நல்லா ஒரு பேசினேன். அப்போ அவன் உள்ளத்துல அந்த சைத்தானிய தன்மை விடுபட்டு அந்த குடும்பம் நல்ல அந்த அந்த மாணவனும் மாணவியும் நல்ல முறையில் வருவான். அப்ப நீங்க இப்படி செய்யாது, இது கூடாது, இதை விட அப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, நீங்க இப்படி போறதுக்கு நீங்க அப்படி வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும். இப்படி செய்யாதப்பா, இதுக்கு பதிலாக நீ அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இல்லையா அவன் அம்மா அப்பாட்டுக்கு சொல்லியாச்சு, ஆண்ட சொன்னது கேட்கறது நடக்கிற பார்த்துக்கணும், அதோட இஷ்டம். அதுக்கு பிறகு நம்ம செய்யறது, நம்மளோட பிள்ளைங்க இங்க பார் அப்துல்லா பாத்திமா அந்த உமாராவோட சேராது, அந்த ஹபீபாவோட சேராது, அந்த பிள்ளை இப்படி இப்படிலாம் பண்ணுது. எப்போ நீங்கள் ஹண்டிங்கன்ற பிள்ளைகள் நாயில் அப்படி தான் திரும்ப அந்த விளக்க எடுத்துட்டு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு போய் என்ன நீ இப்படி செஞ்ச எங்கம்மா சொன்னாவும் அதான் முடிஞ்சது கதை போகும். இந்த பிள்ளை வீட்டு வந்து சொல்லணுமா, அங்கே பாருங்க பாத்திமாட அம்மா இப்படி சொன்னாவும் முடிஞ்சுது. அடுத்தாண்டு பாத்திமாட அம்மாவுக்கும் உமாரோட அம்மாவுக்கும் கொழு வந்தாங்க, அக்க போகிறதா பக்கத்து வீட்டில் பெரிய ஒரு அக்க போகிற உருவாயிடும். அப்போ ஏன் அது உருவாதுன்னு கேட்டால் யாருக்கிட்ட இந்த தவறை சொல்லணுமோ அந்த தவறை அங்கே சொல்லணும். சார் அப்போ நம்ம எப்போ சொல்ல தவறுகிறோமோ அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ஒரு விளைவை விட்டுவார். அந்த விளைவு நம்மளை இஸ்லாத்தை நோக்கி வெளியே கொண்டு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, நம்மளை வெறுக்கிறதுக்கான காரணகர்த்தாவாகவும் அது உண்டாகும். அப்போ அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவறை கண்டால் முதலாவது உரிய ஆள்கிட்ட போய் சொல்லணும், அதுக்கு பிறகு அவருக்கு பொறுப்பான ஆள்கிட்ட போய் சொல்லணும். அப்போ பொறுப்பான ஆள்கிட்ட சொன்ன பிறகு அவங்க ரெண்டு பேரும் கேட்க இல்லையா, ஃபைலம் யஸ்ததி வதாலிக அல்லாஹ் பண்ணி அதுக்கு சரி அதுக்கு சக்தி வேணும்னா உள்ளத்தால வெறுத்து போயிடும் கராஹியத். இதுக்கு பிறகு சொல்லி திருந்துற கூட்டம் கிடையாது. லக்கும் தீனுக்கு வழியை சொல்லுவார்கள் இல்லையா, அவன் வழி அவன் போட்டு நம்ம வழி இல்லாமல் போட்டு. அப்போ அதே மாதிரி உங்களோட மார்க்கம் உங்களுக்கு என்ன மார்க்கம் என்ன மாதிரி நம்மளோட ஈமான பாதுகாத்துட்டு உங்களோட மார்க்கத்தோடு இருந்துக்கும், அவ்வளோதான் அவனுக்கு மார்க்கம் தெரியும். அப்படி இருக்கணும் நம்ம ஒரு வாரம் ஒதுக்கணும். பிறகு அதை பற்றி அவங்களுக்கு சேர்மாட்டியோ ஆசிரியர் மாட்டி யாருமே கதைக்க கூடாது, அதோட நிப்பாட்டிடணும். இதுதான் இஸ்லாம் உலகத்தில் ஒரு தவறை தடுக்க விதிமுறையாக சொல்கிறது. ஆனால் அந்த தவறுகளை செய்கிற மனிதர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, நீங்க எனக்கிட்ட டிரெக்டாக வாங்கணும். அம்மா கிட்ட அம்மா நான் எப்படி செஞ்சிட்டம்மா, நான் அடிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லுவாரு. தவறு செஞ்சோமா அதை எப்படி நிறுவனம் எப்படி சாந்தப்படுத்தணும், எப்படி அதை நிவர்த்தி செய்யணும், அந்த முறையில் எப்படி செஞ்சாச்சு. அடுத்த கட்டம் அல்லாஹ் கிட்ட போயாச்சு, யாரெல்லாம் நான் தவறு செஞ்சாச்சு. அப்போ அல்லாஹ்வுடனான தொடர்பாளர்கள் நம்ம அல்லாஹ்வுடன் தவா செய்ய வேண்டிய செய்தி என்ன செய்கிறது, சொல்லுகிற செய்தியும் அதனால் நமக்கு அல்லாஹ் தருகிற
5 நியாமத்துகள். ஜன்னத்தை தருகிறான், நதியை தருகிறான், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், அதே போல அல்லாஹ் மலையை தருகிறான் என்ற செய்தி நம்ம செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திக்பார் செய்வதற்கான சில சந்தர்ப்பத்தை சொன்னாங்க. சிறந்தது எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய நேரம் தான். ஆனால் இந்த நேரத்தில் கேட்டால் அதை விட சிறப்புன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்பிரூன். அல்லாஹ் தஆலா நபிகளோட சொல்கிறான், 51வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கிறான், அவங்க என்ன செய்வார்கள், சஹருடைய நேரத்தில் அதிகாலையில் அவர்கள் எழுப்பி அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் செய்வார்கள். அதிகாலை நேரத்தில் நம்ம எழுப்பி என்ன செய்ய மாட்டேங்கிறால், சுபஹுக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் நேரத்தில் நம்ம அல்லாஹ்வோட மேலுமே என்ன செய்வோம், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் குடும்பத்தின் பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய உறவுகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை போல வாழ்ந்த என்னோட உறவாடிய உறவுகள் எத்தனை பேர் கபராளிகளாக இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் குடும்பம் சார்ந்த முஸ்லிம்களாக யாரெல்லாம் வாழ்ந்து மறைந்தார்களோ அவங்களோட இப்படி கேட்கணும். நிறைய பேர் நமக்கு மட்டும் நம்ம கேட்காம எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க கேட்கும் போதோ அல்லாஹ் அதற்கான ஒரு சிறப்பு அல்லாஹ் வைக்கிறான். யாரு இன்னொரு ஆளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள், யாரு இன்னொரு ஆளுக்காக துஆ செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்காக ஒரு வானவரை அனுப்பி, நான் இப்போ கேட்கிறேன், யா அல்லாஹ் உலகத்தில் முஸ்லிம் பாவத்தை மன்னின்னு கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு வானவரை நியமிச்சு அந்த வானவர் சொல்வாராம், வாலைக்கு வாலைக்கு, யா அல்லாஹ் இவருக்கும் கொடு இவருக்கும் கொடு. நான் என்ன கேட்கிறேனோ அதை நான் மத்தாக்களுக்கு கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு குடும்பத்துக்கு கொடுன்னு. மலக்கு சொல்லுவோம், யா அல்லாஹ் இவருக்கும் அப்படியே கொண்டு வரும். அப்ப ஒரு விஷயத்தில் 2 நன்மைகள் உண்டு. நம்ம இன்னொரு நாளுக்கு கேட்டது போலவும் இருக்கிறது, மலக்குமாருடைய பிரார்த்தனை கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்ப எல்லா விஷயங்களுக்கும் இது இருக்கிறது. அப்ப நம்ம மற்றவர்களுக்காக இஸ்திக்பார் செய்தால் நிச்சயமாக மலக்குமார்களுடைய இஸ்திக்பார்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற செய்தி ஒன்று கேட்டால் 3வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற பொழுது பொறுமையாளர்கள், தர்மம் கொடுப்பவர்கள், அல்லாஹ்வுடைய வழியில உண்மை பேசியவர்கள், அதே போல் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த செய்திகளும் திரும்ப வலுப்பெறுகிறது. யார் யார் கேட்பாங்களாம், அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொல்கிறான், அவங்க வந்துட்டு அதிகாலையில் இஸ்திக்பார் தருவார்கள். 2வது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்கள முதலாவது கோட்பாடு பொறுமையாளர்களாக, உண்மையாளர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அதே போல செலவிடுவர்களாக, அல்லாஹ்வுக்கு செலவிடுவர்களாக இவங்க தான் என்ன செய்வாங்க கேட்டால் இரவு நேரத்தில் எழுந்திருச்சு அல்லாஹ்வோட என்ன செய்வாங்களாம், இஸ்திக்பார் தேர்வார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த செய்தியில நபிகளாரோடாக அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி நமக்கு சொல்லித்தர என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு அதிகமாக இரவு நேரத்தில் அல்லாஹ்விடம் துஆ கேட்பது சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா இரவினுடைய கடைசி பகுதிக்கு அடிவானத்துக்கு வருகிறான். அப்ப அந்த அடிவானத்துக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான், யாரும் என்னிடம் விடைபெறுக்க தேர்வர்கள் இல்லையா, அவர்கள் கேட்பதை நான் கொடுக்க தயாராகிறேன். யாரும் என்னிடம் கேட்பவர்கள் இல்லையா, அவர்கள் கேட்பதை கொடுக்கிறேன். யாரும் என்னிடம் பாவம் மன்னிப்பு தேர்வர்கள் இல்லையா, அவர்களின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். 3 விஷயங்கள். அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா இரவினுடைய கடைசி பகுதியில் வந்து அல்லாஹ் மன்னிப்பு நமக்கு வழங்குறதுக்கு காரணம் என்றால் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒருபோதும் தவறவிடக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை தான் அதிகாலை பொழுதுன்னு சொல்லுவோம், சஹருடைய நேரம். அப்ப அந்த நேரங்களில் முடியுமான நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய இடத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் எடுத்து அல்லாஹ்வுடைய தௌபா செய்ய கடமைப்பட்டது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல நீங்க அந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மத்தியில் வேண்டி, யா மஅஷர நிசா தஸத்தக், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள். பெண்கள் மத்தியில் சொன்னாங்க, பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள். சொல்லிட்டு வஅக்ஸிர்னா மினல் இஸ்திக்பார், நீங்க இன்னும் அதிகமாக இஸ்திக்பார்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். 2 விஷயம் சொல்றோம். ஒன்று, பெண்களே நீங்கள் தர்மம் கொடுங்க. 2வது, அல்லாஹ்வுடன் இஸ்திக்பார் செய்து கொள்ளுங்கள், பாவம் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். சொல்லி சொல்றாங்க, ஏன் நான் இதை சொல்றேன்னு கேட்டால், ஃபஇன்னி ரஅய்துகுன்ன, நான் உங்களில் அதிகமானவர்களை கண்டேன், அக்தர் அஹ்லின்னார், உங்களில் அதிகமான பேரையில் நான் நரகத்திலே காணுகின்றார். அப்ப பெண்களில் அதிகமானவர்கள் எதிர்கூடாக நரகம் போகிறார்கள். ரசூலுல்லாஹ் காரணத்தை விளக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறோம், ஆண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப ஆண்கள் இருக்கும்போது பெண்களே உங்களை அதிகமாக நரகத்திலே காணுகிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு நீங்க வித்தியாசமா சொல்றீங்க.
அப்ப அது ஏன் நாங்க நரகம் போகணும் அதிகமாக, அதுக்கான பாதுகாப்பு என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்கிற மாதிரி அந்த நபி தோழி கேட்கிறாங்க. அந்த நபி தோழி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நீங்க அதிகமாக லானத் பண்றீங்க, பதுவச்சே சாபம் போடுறது, நாசமா போ பேசு ஒன்று கிடைக்காது, நீ எனக்கு தரையா தரலையா நீ வச்சுக்கோ, உனக்கு ஹராமா போகணும் போ பேசு சபிக்கிறது. அப்ப இப்படியான லானத்துகள் பெண்கள் அதிகமாக எதெடுத்தாலும் லானத் பண்ணுகிறார்கள். அதனால உங்கள் அதிகமாக உங்களை நரகத்துக்கிட்ட செல்கிறது என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ரெண்டாவது சொல்லுகிறார்கள், நீங்க வந்துட்டு உங்கள் கணவனின் உபகாரங்களை மறுக்கிறீங்க. கணவன் ஏதாவது செஞ்சுட்டு திடீர்னு செய்யலன்னு கேட்டால் என்ன செய்றீங்க, அதை நீங்க மறுத்து பேசுறீங்க தான். அப்ப யாராவது ஏதாவது உபகாரம் செய்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம், அதிகமாக அதை மறுத்து பேசுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில சாதாரண தரத்திலே நம்ம அல்லாஹ் பெண்கள் செய்த விட்டு வைக்கிறது அதிகமாக பொதுவாடியா அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் தௌபா கேளுங்கன்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண்களே நீங்கள் அவதானம், உங்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக நரகத்திலே போடுகிறான். அப்ப அதனுடைய பாதுகாப்பு என்ன? எப்படியுமே நரகத்தில் அதிகமாக யார் இருக்க போறாங்க, பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஆண்களை விட அதிகமாக நரகத்தில் யார் இருப்பாங்க, பெண்கள் தான். நல்ல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பெண்களை நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். யாரு? மூமீனான பெண்கள். அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், தாய்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், சகோதரிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களே நீங்க அதுல இருந்து விடாதீங்க, அந்த நரகத்துக்குரிய கூட்டத்துல நீங்க ஒருவராக இருந்து விடக் கூடாது என்றால் நீங்க அதிகமாக தர்மம் செய்ய வேணும். அல்லாஹ் ஒரு இஸ்திக்பார் செய்து கொள்ளுங்கள். ஏன் இதை ரசூலுல்லாஹ் முக்கியமா சொல்றாங்க, அடுத்து வந்துட்டு நிராகரிக்கிறது. அப்ப இது ரெண்டும் சர்வசாதாரணமா நம்ம தவறுன்னு உணர்றது இல்லை. எதையாவது கணவனோட குடும்பத்தில் வாழ்ற நேரத்தில் அவர் தொடர்ந்து வாங்கி தருவார். இப்போ உதாரணமாக இப்போ காதலிக்கிறாங்க, லவ் பண்றாங்க, இப்போ இந்த லவ் பண்ற கால பகுதியில் ஒரு நோய் ஒன்று இருக்கு. கேட்காம எல்லாம் வாங்கி கோல் பண்ணி சாப்பிட்டீங்களா, ஓ நீங்க திட்டா நான் தின்ன மாதிரி, நீங்க திட்டா நான் இந்த மாதிரி இல்லாம விசாரிக்கிறேன். திண்டா குடிச்சா சுப இரவு 12 மணிக்கு கோல் பண்ணி கேட்பாங்க, திண்டா 8 மணிக்கு திண்டா படுத்துருப்பா, எனக்கு என்ன தூக்கமா, என்ன 12 மணிக்கு எடுத்தது தூக்கம் தான். அந்த தூங்குற போல தூக்கமானே இருக்கிறேன். என்ன படிக்கிறா, ஸ்கூல் போனா, ஸ்கூல் போற போல ஸ்கூல் போறானே இருக்கிறேன். அப்ப இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு வரும் ஒருவன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த அன்பு குறையும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டீங்களா குடிச்சு கேட்கணும், ஏன்னா சாப்பாடு கொடுக்குறது இவன் தானே, சமைச்சு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுக்குற யாரு, கொடுத்து போய் எப்படி கிளம்பிடுவான். இப்போ யோசி வீட்டில் இருக்கு இவங்க ஓல் பண்ணி கேட்பாங்க, என்னங்க சாப்பிட்டீங்க, வேலைக்கு போயிடுவார் புருஷன், கணவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவார். இப்போ அந்த கேள்வி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, நான் கொஞ்சம் இப்போ கணவன் என்ன செய்ய மாட்டாரு, நீங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்க மாட்டாரு, இருக்கிற டென்ஷன் அது கேட்கப்படாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, பாத்தீங்களா உங்க எங்க மேல உங்களுக்கு அன்பு கிடையாது. கணவன் மாற பார்த்து அதிகமான பெண்கள் சொல்ல வச்சால முந்தி இருந்த அன்புக்கு இப்ப நீங்க அன்பே காட்டுறீங்க, கிடைக்கிறீங்களே இல்லை பேசுறீங்களேன்னு எங்களை பார்த்துக்கு நேரமே கிடைக்கிறதுன்னு. ஆனால் அந்த நேரம் இங்கே இருக்கும். அந்த பெண்ணை திருமணம் முடிஞ்சாச்சு, அவருக்கான தேவைகளை நிறைவேற்றணும், அவருக்கான பொறுப்பு இருக்கிறது. அந்த பெண்ணை பற்றி அந்த மறுமையில விசாரிப்பாங்க. மறுமையில் எனக்கு முதல் எதிரியே என்ன மனைவி தான், வேற யாரும் இல்லை. முதலாவது எதிரி யார் என்ன மனைவி தான். ரெண்டாவது எதிரி என்ன பிள்ளைகள். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கிளாஸ் அது ஏற்றி தெரியும். பிள்ளைகள் புது உடுப்பு கேட்டாங்க, பழைய உடுப்பு கேட்டாங்க, கலர் உடுப்பு கேட்டாங்க, அந்த புத்தகம் இந்த புத்தகம் அந்த படிப்பு எல்லாம் படிக்கணும். செலவழிக்கிறோமா? எல்லா பெற்றோர்கள் வகையில முதல் எதிரி யாருன்னு கேட்டால் பிள்ளைகள் தான். மறுமை நாளில் முதலாவது நம்மகிட்ட வந்து மண்மை படிக்கிறாங்க யாரும் இருப்பாங்க, யா அல்லாஹ் நான் நரகம் போகிறதுக்கான இந்த அம்மா போச்சு போ, என்ன தொலை இருக்கிற நம்ம பிடிக்க சொல்லலை, நல்ல விஷயங்கள் சொல்லித்தரலாம், என்ன கணக்கு எடுக்கலை, மார்க்கத்தை படிக்க விடுறேன்னு நம்ம மேலே குறைய சொல்லிட்டு அவங்க தப்பி சொல்ல முடியும். அவங்க நரகமாக ரெண்டாவது விஷயம் நம்ம நல்ல நினைப்போம். அவங்க இருக்கிற நன்மையை நமக்கிட்ட, அப்படியா உனக்கு இந்த பாத்திமாட்டு பிள்ளைய தந்த நிம்மா அப்பா பார்க்கலைக்குவா, அம்மாவா பார்க்கவா, அப்துல்லா உமருவா, அப்துல்லா பாத்திமாங்க வாண்டா கூப்பிட்டு உன்னை பிள்ளைதான் இது மாறான்றது, இங்கே வா குடி, இந்த பிள்ளை 2 மணி ஒழுங்கா வழக்கே இல்லையா, உனக்கு அம்மானிதமாக தானே தந்தன், அப்படியே அவங்க 2 பேரும் நன்மையை வாங்கி அந்த அம்மாரோட பிள்ளையை கொடுத்து அதான் சொல்வது வரைக்கும் கடைசி நம்ம நன்மையை நடக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா அப்போ இப்படியான விஷயங்களை கொண்டு வந்துட்டு அன்பா கதைச்சு இப்படி வர இடத்துல அந்த அன்பு கிடைக்காம போனோன்னு இப்போ பேசுறேன்னு முந்தைய மாதிரி இப்போ நீங்கள் அப்படி இல்லைன்றோம், நீங்கள் இப்போ எதுவும் வாங்கி தரலன்றோம். முந்தி வரும்போது என்ன செய்வார், கல்யாணம் முடிஞ்ச புதுசுக்கு பழங்களோ அதை இதை வாங்கிட்டு வருவாங்க. போக 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 இறச்சி மரக்கை தான் வரும், பிஸ்கட் ஒன்றும் வராது. போக போக நடக்கும், இந்த நாளைக்கு நடந்தால் நமக்கு என்ன இருக்கும், முந்தியெல்லாம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வரீங்க, ஃப்ரிட்ஜ் நிறைய பழங்கள் இருக்கும், ஜோக்கர் இருக்கும், தயிர் இருக்கும், இன்னும் ஒரு சாதம் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வாங்கி தரீங்க இல்லைன்றோம். அதான் கருத்து. நீங்கள் ஒன்றும் வாங்கி தரலன்றதல்ல, அந்த இடத்துல சொல்கிறோம் இப்போ ஒன்றும் வாங்கி தரல, நம்ம சும்மா தான் சொல்லுவோம். அது அல்லாஹ் இடத்துல
நீங்கள் மறுத்த குற்றவாளிகளாக மாற்றிடும். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வாங்கன்னா இப்படி இப்படியே தான் பரிணாமவாதி நம்ம தவறாக விளங்கிடும். ஆரம்பத்தில் கொண்டு போக 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 அப்படியே வாங்கிட்டாரு. ஒவ்வொரு பெருநாளைக்கு உடுப்பு வாங்கிட்டாரு கணவன், திடீர்னு ஒரு பெண்ணா காசு இல்லாம போயிடும். இந்த முறையில் இப்போ எப்போதான் நீங்க வாங்கி தந்தீங்க நான் கேட்டது, அவர் இருக்கும்போது வாங்கி தந்திருப்பார். ஆனால் அப்பதான் நம்ம கேட்போம். இல்லாட்டி ஏதாவது பொருளை கேட்கும் போது எல்லாம் வாங்கி தந்த கணவன் கொஞ்ச நாள் கஷ்டத்தில் விழுந்திருப்பார். நம்ம கேட்கும்போது அது கிடைக்காது. நான் கேட்டது எப்போதான் வாங்கி தந்தேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம பொதுப்படையாக சில பாவிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்கிறதா சொல்றாங்க. அவங்க நம்மள சந்தோஷமா இருந்தது, தின்ன தந்தது எல்லாத்தையுமே அந்த ஒரு செய்தியை நம்ம மறந்து விடுகிறோம் என்று பெண்களை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அதனால நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக பெண்கள் நரகத்துக்கு போகிறதுக்கான 2 சந்தர்ப்பம் தொழுகையை விட்டதுனால நம்ம போகிறோம். அதிகமான பெண்கள் நரகத்துக்காக கிடையாது. ஜகாத்து கொடுக்காதயா இல்லை, ஹஜ் செய்யாது இல்லை, அதில் வேற குற்றங்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுற காரணம் 2 விதம். இது மார்க்கத்து ஒரு விஷயமாவே கிடையாது, பெரிய கடமைகள் ஒன்றும் கிடையாது. தொழுகை மாதிரி ஒரு கடமையா, ஜகாத்து மாதிரி ஒரு கடமையா கிடையாது. கடமைகளை விட சும்மா சாதாரணமாக இருக்கிற சின்ன ஒரு செயல்பாடு. ஒரு ஆளை மறந்து பேசுறது. அப்ப இந்த விஷயங்கள் தான் என்னை உங்களை நரகத்துக்கு கொண்டு போகுது என்றால் அந்த விஷயத்திலிருந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். இதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார்கள், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் கொடுங்கள், அதே போல இஸ்திக்பார் தெரிவிக்கணும். அப்போ அது அல்லாத வகையில் நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தண்டிக்கிறோம், அல்லாஹ்விட மாட்டிக்கொள்ளும் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், அது தொழுகைக்கு பிறகு இருக்கலாம். அல்லாஹ் இந்த தொழுகைக்கு பிறகு கூட செய்தார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 விட்டம் கிடைக்கிற செய்தியை நாம் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க. புகாரில் வரக்கூடிய 1145 ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாக அல்லாஹ் சில செய்தியை நம்ம சொல்லித்தரோம். அந்த செய்தியில் மிக முக்கியமான ஒன்று என்ன கேட்டால், யார் இந்த துவாவை காலையில் ஓதுறோம் வைங்க, காலையில் ஓதி மாலையாகிறதுக்குள்ள நம்ம மௌத்தா போயிட்ட மாட்டாங்க. நானோ நீங்களோ மௌத்தா போயிட்டோம். இப்போ காலையில் நம்ம ஓதிட்டோம் இருக்கிறோம், இப்போ மௌத்தா போகிறோம். அல்லாஹ் சொன்னார்கள், இந்த வார்த்தையை சொன்ன பிறகு யார் மரணிக்கிறார்கள், இந்த வார்த்தையை ஓதி மாலையாகிறதுக்கு முன்னாடி யார் மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொன்னார்கள், அவங்க சொர்க்கவாதி, ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவங்க எங்க உள்ளவங்களாம் சொர்க்கத்தில் ஒருவர். வமன் காலஹா மினல் லைலி, யார் மாலை நேரத்தில் இரவில் சொல்கிறார்களோ வஹுவ மூகினு பிஹா ஃபமாத கப்ல ஐ யுஸ்பிஹ ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த துஆவை சொல்லிட்டு அவர் தூங்குறார் அல்லது இருக்கிறார், விடியறதுக்குள்ள அவர் வஃபாத் ஆகிறார், மௌத்தா போறார் என்றால் அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒருவராக ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லி தருகிறான். இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். புகாரில 6306 ஹதீஸான இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் என்ன சொன்னாங்க என்றால், இந்த செய்யுதுல் இஸ்திக்பார் பாடமா கொண்டு தெரியுமா, சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லுவோம் செய்யுதுல் இஸ்திக்பார். இந்த துஆ எல்லா பிள்ளைகளும் தெரியும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபுதுக வ அனா அலா அஹ்லிக வ வதிக மஸ்ததா. என்ன வருகிற இந்த பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனையை காலை நேரத்தில் ஓதி மாலை நேரத்தில் மௌத்தா போனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி என்ன, அவர் சொர்க்கத்திலே இருப்பார். மாலை நேரத்தில் திரும்ப ஓதி யார் விடிய முன்னுக்கு மரணிக்கிறாரோ அவர் எங்க இருப்பார், சொர்க்கத்தில் இருப்பார். சத்தியமா நம்ம என்ன செய்வோம், உண்மையாக பார்க்க போனால் ஒன்றும் காலையில் இருக்கிறோம் மாலையில் மௌத்தா போயிடும், மாலையில் இருக்கிறோம் விடிய மௌத்தா போயிடும். இதுதான் வாழ்க்கை. ஏதோ இந்த 2 வட்டத்துக்குள்ள நம்ம மௌத்தா போறோம். உண்மையா இல்லையா? காலையில விடிஞ்சு சாப்பிட்டு இருக்கிறார், மதியத்துக்குள்ள மௌத்தா போறார், அல்லது அசருக்கு மகரிக்குள்ள மௌத்தா போறோம். மகரிக்கு நம்ம இந்த துஆ ஓதுறோம் என்றால் விடியறதுக்குள்ள மௌத்தா போயிடும், அது வேறு. அப்ப இந்த 2 சந்தர்ப்பம் சொல்றாங்க. யாரு இந்த 2 சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி இந்த துஆவை தொடர்ந்து ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் மரணித்தால் அவர்களை சொர்க்கவாதியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப இந்த செய்யுதுல் இஸ்திக்பார் என்ற இந்த துஆவை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான இஸ்திக்பார்களில் ஒன்று. செய்யுதுல் இஸ்திக்பார்னா தலைமைத்துவம், இதற்கு மேல ஒன்று இல்லைன்னு அர்த்தம். இந்த பாவமன்னிப்பு துஆக்கு தௌபாக்கு இந்த துஆ தௌபா இந்த துஆக்கு மேல வேற துஆ இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்குள்ள இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி பார்க்கணும். அதுல சொல்லுகிற சில செய்தி கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர யாரும் கிடையாது, ஹலக்தனி நீதான் என்னை படைத்தார், வ அனா அபுதுக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, வ அனா லா அஹ்திக வ வஅதிக மஸ்தக, நீ சொன்ன நான் கொடுத்த வாக்குறுதியையும் நம்பிக்கையும்,
என்னால் முடியுமான அளவுக்கு நான் நிறைவேற்றுகிறேன். அவுது பிக்க மின் ஷர்ரி மா சனவுது, யா அல்லாஹ் நான் தவறுதலாக செய்த விடயங்கள் அதை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். அபூலக பிநிஅமதிக அலைய, என் மீது உள்ள நியமத்துகளை நீ சொரிந்து விடாதே யா அல்லாஹ், அதை எடுத்து விடாதே யா அல்லாஹ். வ அபூ பிதம்பி இக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனுப இல்லா அன்த, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை என்னை விட்டு நீ எடுத்து விடு. ஏனென்றால் ஃபஇன்னஹு நிச்சயமாக நீ இருக்கிறாய், அவன் லா யக்ஃபிரு ذுனுப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர எங்கள் பாவங்களை நீக்குவர் வேறு யாரும் முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எங்கள் பாவங்களை நீக்க முடியாது. அப்போ இதே மாதிரி ஒரு துவா உண்டு. அத்தையாத்தில் வரும் அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب فاغفر لي مغفرة من عندك என்ற மாதிரி ஒரு துவா உண்டு. அத்தையாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க. அப்போ இப்படி நிறைய துவாக்கள் அல்லாஹ் சொன்னார். ஆனால் அதை விட மிகச் சிறந்த துவா இது இந்த துவா. இந்த துவாயை முழுமையாக நாங்கள் பாடம் செய்து கொள்வோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிகமான சந்தர்ப்பங்கள் இஸ்திக்ஃபாரோடு இருந்திருக்கிறார்கள். தௌபா கேட்டிருக்கிறார் சந்தர்ப்பத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதரை இந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் கேட்கிறார் என்றால் நாளாந்தம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறுகளினூடாக இருக்கிற நாங்கள் தவறுகளோடு பங்களிப்பு சொல்ற நாளும் நீங்களும் நிச்சயமாக ஒரு நாளைக்கு 100 அல்ல 100க்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ்வோட இஸ்திக்ஃபாருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த இஸ்திக்ஃபார்களோடு முடியுமான தர்மங்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும் என்ற செய்தியோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.